நண்பர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். உங்கள்ல யாராச்சும் பிசிக்ஸ் ப்ரொஃபஸராவோ, இல்ல ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்கன்னா, இந்த சந்தேகத்த விளக்குங்க. நம்ம நியூட்டனோட செகண்ட் லா இருக்குல்ல, லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். இந்த லா படி பார்த்தோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது எல்லா பொருள் மேலயும் சேமா தான் இருக்கும். இத விளக்குற மாரி தான் கிராவிடேஷனல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹெவியான மெட்டல் பாலையும் பறவையோட ரெக்கையையும் சேம் ஹைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே போடுவாங்க. காத்து இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது பறவை ரெக்கையை விட வேகமா மெட்டல் பால் சர்ஃபேஸை ரீச் பண்ணிடும். ஆனா பறவை ரெக்கை லேட்டா தான் ரீச் பண்ணும். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை காத்தே இல்லாத இடத்துல பண்ணும்போது ரெண்டு பொருளுமே சேமா தான் சர்ஃபேஸை ரீச் பண்ணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா கிராவிட்டி ஃபோர்ஸ்ன்றது எல்லா பொருள் மேலேயும் சேமா தான் இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். எனக்கு என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வாட்டரில் பண்ணும்போது, அதாவது மெட்டல் பாலையும் இறகையும் வாட்டரில் போட்டால் மெட்டல் பால் முழுகிடும், இறகு மிதக்கும். பொருள் மேலேயும் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னும் போது தண்ணியில் அந்த மெட்டல் பால் முழுங்கின மாதிரியே அந்த இறகும் முழுகணும்ல, ஏன் முழுகலை? இதான் என்னோட சந்தேகம். இது தெரிஞ்ச யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல விளக்குங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.